வாழ்க்கை தசை மாதிரி போயிட்டு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள எதிர்த்து எதுவும் செய்ய முடியாம வாங்கடா. இந்தாங்க. என்னடா பீர் ஓவர் கூலிங்கா இருக்கு? குடிங்க குடிங்க சீக்கிரம். இது புடுறா. ஊத்து. ஏய் ஓடுறா, பிடிக்கிறா அவளை. வாங்கடா சீக்கிரம். வாங்கடா. விடாதீங்க. வாங்கடா. பிடிக்க கூடாதுடா அவளை. இந்த பக்கம்டா ஓடுனா. எங்க போனாலும் தெரியலையே. வாங்கடா. வாங்க. என் அம்மாவை பழிவாங்க நினைச்சதா அவ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. அதுல அவ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ஆனா எந்த தப்பு செய்யாம நீங்களும் கஷ்டப்படுறீங்க. அதுக்கு நீ ஒரு தப்பும் பண்ணலையே. அவனால என்ன வேணாலும் செய்ய முடியும். போலீஸ் அவன் பக்கம் தான் இருக்க. அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். இல்ல, ஆர்த்திக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். உன்னை பாதுகாப்பா நாங்க வீட்டுல கொண்டு போய் விடுறோம். அதுக்காக நாங்க உயிரை விட்டாலும் பரவாயில்ல. இனி என்ன நடந்தாலும் நாங்க கூட இருப்போம். குட் ஈவினிங். என்ன பொசிஷன்? அந்த பொண்ணு 4 பேர் கூட தான் இருக்காங்கன்னு உறுதியாயிடுச்சு. நம்ம ஆளுங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எந்த நேரத்துலயும் அவங்கள பிடிச்சிருவாங்க. நம்ம எங்க போய் நந்துவை தேடுறது? எத்தனை வாட்டி அவங்கிட்ட சொல்றது வெளியில போகாதுன்னு? சுத்தி ரவுடியும் போலீஸும் இருப்பாங்க. நாம என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய வேணாம், வரும்போது பாத்துக்குவோம். அவங்களுக்கு எப்படி தெரியும் நாம இங்க இருக்கணும்? நாமளே ரொம்ப சிக்கல்ல இருக்கோம், இதுல இது வேற. என்னால நீங்களும் இப்போ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அங்க பாருங்க, அவன் வரான். எங்கடா போன இவ்வளவு நேரம்? உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கோ. இது வாங்க தான் போயிருந்தேன். பயந்து போயிட்டோம். ஆர்த்திக்கும் வாங்கியிருக்கேன், குடு. இந்தா. அந்த பிரச்சனை தீர்ந்தது, நிம்மதியாச்சு. அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? அதுக்கு நீ எதுக்கு இப்படி குதிச்சிட்டு இருக்க? அதான நான் சொல்ல வந்தேன். போதும் போதும், எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. உனக்கு குறும்பு கொஞ்சம் அதிகம்தான். நான் கிளம்புறேன். இவன் என்னடா புதுசு புதுசா பிட்ட போடுறான்? அண்ணாச்சி, இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வா வா. பூனை எலிய துரத்துற மாதிரி இருக்கு இப்ப நீ சொல்றது. ஆனா இனியும் லேட் பண்ணா நம்ம போட்ட பிளான் சொதப்பிடும். நீங்க சொல்றது சரிதான். இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாது. அவங்கள உடனே பிடிச்சாக்கணும். அதை நீங்க பண்ண வேண்டாம், பிரச்சனையாயிடும். அதை எங்காளுங்க பார்த்துக்குவாங்க. அவங்க எங்க இருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சு எனக்கு கால் பண்ண. உடனே இப்ப கூப்பிடுறேன். சார் இல்ல சார், அவங்க யாருமே இங்க இல்ல. ராத்திரில இருந்து யாரையும் காணோம் சார். நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். இந்த சரௌண்டிங்ல அவங்க எங்கேயுமே இல்ல சார். அவங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு வேற இடம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சோடா வேண்டாமா? இந்தா மாங்காய் எடுத்துக்கோ. கொஞ்ச நாள் ஆளையே காணுமே, எங்க போன? அது நானா? பழனி, குருவாயூர், அப்புறம் சபரிமலை. ஓ அப்படியா? என்ன போலீஸ் பிடிச்சி குமுறுன மாதிரியா தெரியுது? எந்திரிச்சு போடா. மறுபடியும் போலீஸா? மாட்டினமா? போலீஸ் ஸ்டேஷன் மொத்தமும் வந்துருச்சு போல.
சார் சார் ஒரு நிமிஷம் இல்லைங்க. சாரெல்லாம் இன்னைக்கு யூனிஃபார்ம்ல அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாடா. ஆமா, அப்போ உங்களுக்கு குவார்டர் வேணுமா கட்டிங் வேணுமா? ஃபுல்லா கொடு. ஃபுல்லு வேணுமா? அப்போ ஃபுல்லே எடுத்துருவோம். வண்டியில ஏறா முதல்ல. ஏய், ஏறா. ஏறா வண்டியில. சார் நான் ரெகுலரா மாமூல் தரேன் சார். சார் என்ன ஏறா. உனக்கு ஏறு. எங்களுக்கே ஃபுல்லு தெரியா? ஏறா. ஏறா, உள்ள தள்ளி உட்காரு போ. சார் தள்ளாதீங்க சார். ரகுபதி அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா நம்மளை இப்படி மாட்டி விட்டுட்டான். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாரும் நம்மளுக்கு எதிரிகள் ஆயிட்டாங்க. அண்ணாச்சி நம்ம மாட்டிப்போமா? ஏன்டா பயப்படுற? அவனோட கணக்கு தப்பா போனதுனால தானே ஆர்த்தி நம்ம கூட இருக்கா. மிச்ச கதையை நம்ம தான் முடிக்கணும். அவன் நம்மளை தேடி வருவான். அதுக்கு முன்னாடி நம்ம சிலதை பிளான் பண்ணணும். போலீஸுகளும் நம்மளுக்கு எதிரிகள் ஆயிட்டாங்க. அதனால இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். எதிரிங்க அதிகமாகும் போது நம்ம அலர்ட்டா இருந்துக்கணும். அண்ணாச்சி இதை என்கிட்ட விட்டுருங்க. என்னை மீறி தான் அவங்க உங்களை தொடுவாங்க. டேய், நான் பிறந்தது எங்கன்னு தெரியாது, கையை பிடிச்சி யார் நடக்க வச்சாங்கன்னு தெரியாது. சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட்டினி கிடந்தேன். அதுக்கப்புறம் நீங்களாம் எனக்கு கிடைச்சிங்க. என் உலகமே நீங்க 3 பேர் தான். எனக்கு நஷ்டமாச்சேன்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே எனக்கு திரும்பி கிடைச்சிடுச்சு. தம்பி, என் உலகமே நீங்க தான். நீங்க மட்டும். ச்சே, பேசாதடா, வேலைக்காகாத பையன். சார் நான் உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் சார். 24 மணி நேரத்துக்குள்ள. ஆயமுறா ராஸ்கல், உன் பக்கத்திலே இருந்து பிடிக்க முடியலல்ல, போதும். இனி யாரும் வேண்டாம். என்ன செய்யணும்னு இந்த ரகுபதிக்கு தெரியும். ஸ்டீஃபன், யாரையும் உயிரோட விடாத. எவ்வளவு கூட்டத்தில் அவனுங்களை வச்சு பார்த்தாலும் அந்த 5 பேரையும் கொன்று. சார் அவங்க ஒருத்தனை விட்டு வைக்க மாட்டேன் சார். இன்னும் நாங்க இங்க இருந்தோம்னா அது உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லது இல்லை. அது மட்டும் இல்லாம எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது? எப்படின்னாலும் நாங்க மாட்ட போறோம், வேற வழியே இல்லை. அப்ப நாங்க கிளம்புறோமா? கண்ணுங்களா, நாங்க கிளம்புறோம். எதிரிய நேரா சந்திக்க. ஒளிஞ்சிருக்கும் போது பயம் கூடுது, பயம்தான் சக்தி குறையும். நாங்க எப்பவும் மறக்க மாட்டோமா உங்க பாசத்தையும் இந்த அன்பையும். நாங்க ரொம்ப பாவம் செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க இங்க வந்தப்ப எனக்கு என்னென்னலாமோ கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்ப நீங்க போறேன்னு சொல்லும்போது பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும். அல்லாஹ் ரொம்ப அதிகமா எங்களை சோதிக்கிறாரு. அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போதுதான் அவங்கள வச்சு ஏதாவது பண்ணுவாரு. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது அந்த நேரத்துல தான். அப்புறம் எங்களை மறந்துடக்கூடாது. என்ன, போயிட்டு வாங்க கண்ணுங்களா. நான் கிளம்புறேன் ஹசீனா. சரியா நல்லா இருமா. வரேம்மா. சரி. எந்திரி. பசங்க பரவாயில்லையே, புத்திசாலியா இருக்கானுங்க. ஆனா நோஞ்சா பயல்களா இருக்கானுங்களே. இதுக்கெல்லாம் நம்ம இறங்கணும்.
அம்மாடி ஆர்த்தி, இந்த கோமாளிங்க இருக்கானுங்கிற தைரியத்தில் இப்படி வந்து நின்றுட்டு இருக்கியே, உன்னோட தைரியம் எனக்கு பிடிச்சிருக்குமா? வேடிக்கை பார்க்க சுற்றி ஆளுங்க இருக்கும்போது நிகழ்ச்சி பார்க்க நல்லா இருக்கும். ம், மாமா. அவனை விடாதீங்க, நாங்க இருக்கோண்ணே. யார் மேல போடா சுதேந்திரா! ஓடி! Stop it! விடுங்க என்ன. கொஞ்சம் தள்ளுங்க சார். எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் சார். ஆர்த்தி கடத்திட்டு போனது இவன் தான். இவர் தான் எல்லாத்துக்கும் உடனே இருந்தா. வாயமோடு நிறுத்தியா? ஆர்த்தியை கடத்திட்டு போயிட்டு அந்த பழி மொத்தத்தையும் இவன் எங்க மேல போட்டான் சார். இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, கொண்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. வாடா, ஏறு. போடா. ஏய், போடா. என்னப்பா இதெல்லாம்? நாங்க ஒண்ணுமே பண்ணல. நாங்க யாரையும் கடத்திட்டும் போல. எல்லாரும் எங்களை சந்தேகப்பட்டப்போ நாங்க ஒளிஞ்சிருந்தோம், அவ்வளவுதான். நாங்க நிறைய தப்பு செஞ்சிருக்கோம், ஆனா யாருக்கும் துரோகம் பண்ணல. எங்களால அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. நாங்க செஞ்சது யாருக்கா தப்பா தெரிஞ்சா எங்களை மன்னிச்சிருங்க. ஆர்த்தி, ஆர்த்தி, அம்மாடி, அம்மா எங்கம்மா போயிட்டு? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உள்ள வாங்கப்பா. இல்ல, நாங்க இப்ப வரல. இவன் செஞ்ச முட்டாள்தனம் உங்க பொண்ணை காதலிச்சது மட்டும்தான். இதுக்கு நாங்களும் ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணோம். அப்படி நாங்க செஞ்சது தப்பு தான். இவன் விருப்பம் தான் எங்களுக்கு பெருசா தெரிஞ்சது. சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. இனிமே நாங்க யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம்.
ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவப்படும் போது தானே நம்ம பாடம் படிக்கிறோம். நானும் படிச்சிட்டேன். தகுதி தெரியாம காதலிக்க கூடாதுன்னு. நீ அழகா திறமையா இருக்க. நல்ல படிச்ச மாப்பிள்ள உன்னை தேடி வருவான். உன்னைய தேடி கண்டிப்பா. உனக்கு நடந்த எல்லா விஷயத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் வரேன். வருங்க. கடந்த காலம் ஒரு கனவா தெரியுது. இப்ப என்னடானா வெறிச்சோடி இருக்கு வாழ்க்கை. நமக்கும் சில அனுபவங்கள் வேணும் இல்ல? நம்ம ஊருக்கு வெளியிலயும் வேற ஒரு உலகம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சது இல்ல? நல்லா புரியுது. அன்வர், என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். இது நமக்கு எப்பவுமே ஒத்துவராத வேலைடா. அண்ணாச்சி அங்க பாருங்க. என்னை வீட்டுல விட்டுட்டு போனப்ப 4 பேரும் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. கொஞ்ச நாளுக்குள்ளேயே நாம எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். என் மேல உங்களுக்கு வெறுப்பு இருந்திருக்கலாம். இருந்தாலும் என் மேல அன்பு காட்டினீங்க. எனக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க. அப்படி இருந்தும் என்னை ஏன் அவாய்ட் பண்றீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல? எங்களுக்கு உன் மேல ஏதோ வெறுப்பு இல்லம்மா. நாங்களும் சும்மா தமாசுக்கு தான் பேசணும், அவ்வளவுதான். எதிர்பார்க்காத முடிவுகள் தானே நம்ம வாழ்க்கையே மாத்திருது. சரி அதெல்லாம் விடுங்க. இனிமே நம்ம 5 பேர் இந்த ஊரையே ஒரு வழி ஆக்குறோம். ஒருத்தனையும் நம்ம சும்மா விட போறது இல்ல. இருங்க. எனக்கு ஒரு சந்தேகம். திரும்பவும் நாம எல்லாரும் ஒன்னா சுத்தும் போது திரும்பவும் இவனுக்கு இந்த காதல் பைத்தியம் வந்துருச்சுன்னா? யோ ஆசானே, என்னடா? அத நாம அப்ப பாத்துக்கலாம். அது போதும் எனக்கு. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. பாத்தீங்களா? ஏத்துக்கிட்டுங்கடா. நமக்கு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப ஓடுங்கடா டேய். நிக்காம ஓடுங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் முன்னாலே ஓடிமா.